நமஸ்காரம். குருஜி வேலா. மேஷ ராசியை பற்றி பேசப் போகிறேன். நானே மேஷ ராசியில் பிறந்தவன். மிக அற்புதமான காலத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். புது புது மனிதர்கள் மூலமாகவும் புது புது உறவின் மூலமாகவும் திடீரென்று தனத்தை பெற அற்புதமான காலம். 2 குரு, 11 சனி, ராகு கேதுகள் 6, 12 அற்புதமான காலமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. இவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், நினைத்ததெல்லாம் வெற்றி அடைவார்கள். இதற்கு முன் இவர்கள் காலங்களில் ராகு கேது சரியான நிலையில் இல்லாததால் கணவன் மனைவி, காதலன் காதலி பிரிந்தே இருப்பார்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாம் கூடி விடுவார்கள். மிக பெரிய காலத்திற்கு முன்பே பிரிந்த கணவனும் மனைவியும் ஒன்று கூடும் நேரம். ஏதாவது ஒரு விசேஷத்துலையோ இல்லை சொத்து ரீதியாகவோ அவங்க ஒன்று கூடி ரீயூனியன் ஆவாங்க. லவ்வர்ஸும் சரி, கணவன் மனைவி சரி. வெளிநாடு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் திடீரென்று அவர்கள் வாழ்க்கையில் உதயமாவார்கள். உதயமாகி மிகப்பெரிய தன வருவாயை அடைந்துள்ளார்கள். இல்லத்தின் மூலமாக லாபம் அடைவார்கள். புது தொழிலை தொடங்குவதற்கு ஏற்ற காலம், மிக மிக ஏற்ற காலம். அந்நிய மதத்தினராலும் அந்நிய ஜாதியினராலும் எதிர்பாராத மிகப்பெரிய லாபத்தை இந்த நேரத்தில் அவங்க அடைஞ்சிருவாங்க. ஸோ மேஷத்திற்கு மிக மிக அற்புதமான காலம். அவங்க சந்தோஷத்தின் விளிம்பில் எந்நேரம் இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த வருடமும் இன்னும் 2.5 ஆண்டு காலம் மேசராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சாதனைகளை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அப்படி அற்புதமான காலத்தை அனுபவிப்பார்கள். இவர்கள் செய்ய வேண்டிய ஒன்று, இந்த நேரத்தில் கிடைக்கும் மிகப்பெரிய தன வருவாயை அவர்கள் சேமித்து பழகி கொண்டால் தன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பணத்தையுமே இந்த 2.5 காலத்தில் அவர்கள் சேர்த்து விடுவார்கள். ஸோ மிக மிக அற்புதமான காலம் மேசராசி நேயர்கள். மேசராசி நேயர்கள் கவர்மெண்ட்டில் ரெகக்னைஸ் பண்ணப்படுவாங்க. அவங்களுடைய உண்மையான ஆற்றல், அவங்களுக்குன்னு உள்ளுக்குள்ள சில அற்புதமான சக்திகள் அவங்ககிட்ட இருந்திருக்கும். அதெல்லாம் வெளிக்கொணரக்கூடிய நேரம் இதுதான். அந்த விழிப்புணர்வால் மிகப்பெரிய ஆற்றலையும் அறிவையும் பெற்று சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை அடைவாங்க. கார் வாங்காதவன் கார் வாங்குவான், நிலம் வாங்காதவன் நிலம் வாங்குவான், வீடு வாசலே இல்லாதவன் வீடு வாசல் வாங்கிட்டு போயிடுவான். திருமணம் தடைகளாக இருந்தது எல்லாமே உடைத்தெறியப்பட்டு அற்புதமான இடத்துல திருமணம். இவருக்கு திருமணம் அவன் வீட்டில் இருந்து அக்னி மூலை, தென்கிழக்கு மூலையிலிருந்து புது பெண் நண்பர்கள், புது ஆண் நண்பர்கள் வந்து அவர்களை திருமணம் செய்து கொள்வாங்க. அந்த நிகழும் போது அவங்க அந்த சந்தோஷத்தை அடைவாங்க. தொழில் ரீதியான மிகப்பெரிய வெற்றியும், புது புது மனிதர்களால் வெற்றியும், நோய்களிலிருந்து விடுதலை அடைவதும் இந்த சிறந்த காலம் இந்த மேஷராசி நேயர்கள். மேஷராசி நேயர்களின் ஒரு அற்புதம் என்னவென்றால், துணிச்சலான முடிவை எடுத்து மிக அருமையான வெற்றி அடைவதில் வல்லவர்களே மேஷராசி நேயர்கள். அவர்களிடம் இருக்கும் ஒரே தவறு என்னவென்றால், கோபத்தில் எடுக்கும் அவர்கள் முடிவு தவறாகிவிடும். கோபத்தை குறைத்து குணத்தை பெருக்கி சிரித்த முகத்துடன் இவர்கள் எல்லோரிடம் பழக ஆரம்பித்தால் இந்த காலம் மிக பொற்காலமாகவே மாறிவிடும். மேசராசிக்கு மிக மிக அற்புதமான காலம் இந்த மாதமும் இந்த வருடமும் இன்னும் 3 ஆண்டுகள். மிக அற்புதமான காலத்தை அவர்கள் சந்தோஷகரமாக, எந்த பரிகாரமும் அவர்களுக்கு தேவையில்லை. இறைவனை மட்டும் ஆத்மார்த்தமாக வழிபட்டால் மேசராசிக்காரர்களின் புகழேனின் உச்சியில் இருப்பார்கள். இது என்னுடைய வாழ்த்துக்கள்.